இணைப்பை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறதா அப்படின்னு சொன்னீங்க. கையில் தான் எடுத்திருக்கிறது. அது எந்த பெயர் அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை. அதன் பெயரில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றதான் தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த வாரணாசியில் நடைபெற்ற தமிழ் சங்கம் 3.0 நிகழ்ச்சியில் இந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரிவிக்கிறார்னா, மத்திய அரசாங்கத்தோட இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு அரசாங்கத்தின் நிதி உதவி தர முடியாது. பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட நிலையில் தமிழ்நாடும் இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு வந்து அரசியல் அமைப்பின் சட்டத்திட்டங்களுக்கு படி நிதி உதவியை வந்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான். இது வந்து கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான அதிருப்திகளையும் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்குது. பத்மநாபன் கல்வித்துறைக்கென 2152 கோடியை விடுவிக்க முடியாது. 2100